வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி siemens மிஷினில் மெமரி கார்டில் இருந்து எப்படி மிஷினுக்கு ப்ரோக்ராம் சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது siemens மிஷினில் மெமரி கார்டை இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்குறோம். மெமரி கார்டில் இருந்து ப்ரோக்ராம் வந்து என்சி, அதாவது மிஷின் மெமரிக்கு ஏற்றுறது வந்து என்சி, அதுக்கு எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோக்ராம் போஸ்ட் அடிக்கும் போதே நாம் ஒவ்வொரு லெட்டருக்கும் இடையில் எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் தான் போஸ்ட் அடிக்கணும். அப்படின்னா தான் siemens மிஷினில் ப்ரோக்ராம் உள்ளே ஏற்ற முடியும். ஃபஸ்ட் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கி ப்ரோக்ராம் மேனேஜர் அப்படிங்கிற பட்டனை அமுக்கணும். அதில் நியூ அப்படிங்கிற பட்டனை அமுக்கணும். அதில் நம்ம இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணதுக்கு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஏதாவது ஒரு 3 லெட்டர் கொடுத்து ஓகே கொடுத்துருந்தோம். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணதுக்கு 4 அம்புக்குறி இருக்கிறதுல ஒரு அம்புக்குறியை கிளிக் பண்ணாக்கி ஃபோல்டர் ஓப்பன் ஆகிரும். மறுபடியும் சிஎஃப் கார்டை கிளிக் பண்ணுறோம். அதில் நமக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ அதை காப்பி கொடுத்துட்டு என்சிஎம்இக்கு பேஸ்ட் கொடுக்குறோம். இப்போ அந்த ப்ரோக்ராம் நமக்கு உள்ளே ஏறிட்டு அந்த ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணதுக்கு அந்த ப்ரோக்ராமில் கர்சரை வச்சு ஒரு அம்புக்குறி அமுக்குனாக்கி ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகிரும். மறுபடியும் ப்ரோக்ராம் மேனேஜர் பட்டன் அமுக்குனாக்கி ப்ரோக்ராம் க்ளோஸ் ஆகிக்கிடும். அந்த ப்ரோக்ராம் வேண்டானாக்கி டெலீட் கொடுத்து ஓகே கொடுக்கணும். சிஎஃப் கார்டை மறுபடியும் நம்ம அமைக்கி இப்போ எல்லா ப்ரோக்ராமே நமக்கு உள்ளே ஏற்றணும் அப்படின்னாக்கி மார்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி எல்லாமே செலக்ட் பண்ணணும். எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கொடுத்துட்டு அடுத்து என்சி அமுக்கணும். இதில் போய் நம்ம பேஸ்ட் கொடுத்துட்டாக்கி எல்லா ப்ரோக்ராமே உள்ளே ஏறிடும். ஒவ்வொரு ப்ரோக்ராமும் உள்ளே ஏறிக்கிட்டு இருக்குது. அது வந்து கீழே அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ஒவ்வொன்றா லோட் ஆகுறது உங்களுக்கு தனியாக தெரியும். நீங்கள் உள்ளே ஏற்றுற ப்ரோக்ராம் வந்து நீங்கள் மார்க் பண்ணுறதுல கடைசியாக மார்க் பண்ணது தான் ஃபஸ்ட்டு உள்ளே ஏறும். அந்த வருஷப்படி தான் உள்ளே ஏறிக்கிட்டு இருக்கும் ப்ரோக்ராம். மெமரி எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஏறிடும். இப்போ நமக்கு எல்லா ப்ரோக்ராமும் உள்ளே ஏறிட்டு இப்போ எந்த ப்ரோக்ராம் தேவையோ அந்த கீழே உள்ள அம்புக்குறி அமுக்குனாலும் கீழே நிற்க வர, மேலே உள்ள அம்புக்குறி அமுக்குனா மேலே போகும். சைடில் உள்ள அம்புக்குறி அமுக்குனாலும் அந்த ப்ரோக்ராம் நமக்கு ஓப்பன் ஆகும். ப்ரோக்ராம் மேனேஜர் பட்டன் அமைக்கி எந்த ப்ரோக்ராம் நமக்கு வேண்டாமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணணும். அதுக்கு மார்க் கொடுத்து அந்த அம்புக்குறி அமுக்குனாக்கி அந்த ப்ரோக்ராம் செலக்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் டெலீட் கொடுத்தாக்கி ஓகே கொடுக்கணும். அடுத்து அந்த ப்ரோக்ராம் நமக்கு டெலீட் ஆகிரும். பேக் பட்டனை இப்போ நம்ம அமுக்கணும்னாக்கி ப்ரோக்ராம் மேனேஜர், அதாவது இந்த நியூ ஃபோல்டருக்கு நமக்கு வந்துடும். ரைட் சைடில் உள்ள பட்டன் நமக்குனாக்கி உள்ள ப்ரோக்ராம் எல்லாமே ஓப்பன் ஆகும். இப்போ அந்த ஃபோல்டரே நமக்கு தேவையில்லை, அது வேண்டாம் அப்படின்னாக்கி டெலீட் கொடுத்து ஓகே கொடுத்தா போதும். மொத்த ஃபோல்டர், அந்த ஃபோல்டர் மட்டும் நமக்கு டெலீட் ஆகிரும். மறுபடியும் ப்ரோக்ராம் மேனேஜர் அமைக்கி சிஎஃப் கார்டு அமுக்குனாக்கி மெமரி கார்டில் உள்ள ப்ரோக்ராம் எல்லாமே நமக்கு தெரியும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.